ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Namami Terracotta Jewellery. நாம் இன்றைக்கி வீடியோவில் சிம்பிளாக டிசைன் இருக்கக்கூடிய பட் கிராண்ட் லுக் இருக்கக்கூடிய டெரக்கோட்டா ஜுவல்லரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் ஜும்கா மோலில் 2 ஜும்கா மோல் நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இது ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுட்டா அது காஞ்சால் நம்ம ஈஸியாக அதில் டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜும்கா செய்கிறதுக்கு முன்னாடி க்ளேவை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் வந்துட்டு நமக்கு அதில் பபிள்ஸ்லாம் இருக்காது. நம்ம அதை பேக் பண்ணும்போது கிராக் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா செஞ்சு எடுத்து காய வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த குட்டி ஜும்கா மோலில் செகண்ட் ஜும்கா மோலில் எடுத்துகிட்டு நம்ம பீட்ஸ் செய்ய போகிறோம். ஸ்டிக் பீட்ஸ் ஒரு அட்லீஸ்ட் 66 ஸ்டிக் பீட்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை முதல்லே செஞ்சு வச்சுட்டா காய்ஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ஷேப் மாறாமல் நம்ம அதில் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹேங்கிங் பீட்ஸ் பண்ண போகிறோம். யூபின் இந்த மாதிரி எடுத்துகிட்டு யூபியில் ஹேங்கிங் பீட்ஸ் ஒரு 15 பீட்ஸ் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது காயும். நெக்ஸ்ட் வந்து 4th ஜும்கா மோலில் தான் நம்ம பீட்ஸ் செய்ய போகிறோம். இந்த ஹாரத்துக்கான பீட்ஸு இந்த 4th ஜும்கா மோலில் இந்த மாதிரி பீட்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. பீட்ஸ் செஞ்சுட்டு அதில் ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. அது அட்லீஸ்ட் ஒரு 44 பீட்ஸ் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது கரெக்ட் லென்த் வரும். இந்த மாதிரி நான் ஏற்கனவே பீட்ஸு ஜும்காஸ்க்கு பீட்ஸு ஸ்டிக் பீட்ஸு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா நம்ம ஸ்டெட்டுக்கான மோல்டு, அந்த ஸ்டெட்டுக்கான மோல்டு எடுத்து நான் ஒரு ஊசி யூஸ் பண்ணி அதை ஷேப் பண்ணி அதுக்கு இப்போ டிசைன் பண்ணுறதுக்காக அதை ஷேப் பண்ணி இது பண்ண போகிறேன். அதே மாதிரி 2 இதையும் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணி அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் காய வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு அது காஞ்ச உடனே வந்துட்டு நம்மளால் ஈஸியாக அதில் டிசைன்ஸ் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் என்னென்னா நான் ஒரு 2 ஸ்லாப் செய்ய போகிறேன். அது பெண்டன்ட்கான ஸ்லாபு. இது 0.7 mmக்கான ஸ்லாபு. ஒரு குங்குமச்சிமில் எடுத்துகிட்டு அதில் இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். அதில் கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்லாபில் இருந்து அந்த இதை எடுத்துகிட்டு மறுபடியும் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு கரெக்டான இது கொடுக்குறேன். மறுபடியும் அதில் இருக்கிற கிராக்ஸ்க்கெலாம் வந்துட்டு நான் அந்த ஊசியை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி யூஸ் பண்ணி அதை ஸ்மூத் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அதை காய வைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது 0.7 mmமில் கொடுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல வெயிட்டான கிராண்டான லுக் கொடுக்கும். சிலவங்க 0.5 தருவாங்க. அது அவ்வளோக்கா செட் ஆகாது. நெக்ஸ்ட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா வந்துட்டு அந்த ஜும்காஸ்க்கான இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ ஜும்காஸ்க்கான இம்ப்ரெஷன் எப்படி கொடுக்குறான்னு பார்க்கலாம். ஒரு கேப் எடுத்துகிட்டு அந்த ஜும்கா போட வேண்டிய இடத்துல அந்த ஹோல் மேலே ஒரு ஹோல் 2 ஹோல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு அந்த நைஃப் வச்சுட்டு அதை பின்னாடி திருப்பி 4 பக்கமும் நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் டைரெக்ஷனில் 4 கோடு போட்டுக்கிறேன். அப்புறம் 2 டைரெக்ஷனுக்கு நடுவில் 2 கோடு போட்டுக்கிறேன். அது ஒரு ஈஸியான மெத்தட். ஆனால் கிராண்ட் லுக் கொடுக்கும் ஜும்காஸ்க்கு. அதே மாதிரி 4 சைடும் போட்டுட்டு ஈக்குவலாக பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 பார்ட்டிஷனாக நடுவில் கொடுக்குறேன். இப்போ இந்த ஜும்காஸ்க்கு நம்ம வந்துட்டு ஸ்டிக் பீட்ஸ் ஆட் பண்ணலாம். கீழே முதல்ல மேலே ஒன்று, கீழே ஒன்று, லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நடுவில் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் ஈக்குவலாக நமக்கு டிவைட் ஆகி வரும். இல்லைன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துடும். காயும் போது ஒன்றுக்கு மேலே ஒன்றா நிற்கும். அந்த மாதிரி நமக்கு வேணான்னா மேலே ஒன்று, கீழே ஒன்று, லெஃப்டில் ஒன்று, சைடில் ஒன்று, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நடுவில் ஒவ்வொன்று வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றுக்கு மேலே ஒன்று நிற்காமல் அசிங்கமாக தெரியாமல் இருக்கும். ஒரு பெரிய யூபின் இப்போ கட் பண்ணிவிட்டு 2 ஜும்காஸ்க்கும் ஹேங்கிங்க்காக நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு ஊசி நுழையிற அளவுக்காச்சும் இடம் இருக்கணும். அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, அதுக்கு கீழேயும் போகக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக இடம் விட்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெண்டன்ட் பண்ணலாம்.
பெண்டன்ட்க்கு ஒரு கேப் எடுத்துக்கிட்டேன். கேப் எடுத்துகிட்டு அதை ப்ரெஸ் பண்ணி இம்ப்ரெஷன் கொடுக்குறேன் உள்ள ஒரு ஹோலுக்கு. அதுக்கப்புறமேட்டு ஒரு குட்டி நைஃப் எடுத்துட்டேன். குட்டி நைஃப் எடுத்துகிட்டு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கீழே, மேலே, லெஃப்டில், ரைட்லன்னு இம்ப்ரெஷன் கொடுப்பேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நடுவில் 3 டிவைட் பண்ணியிருப்பேன். அப்புறம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ஸ்டிக் பீட்ஸ், அதையெல்லாம் அந்த கேப்பில் ஃபில் பண்ணுவேன். அந்த ரவுண்டில் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் காயும் போது ஒன்று மேலே ஒன்று ஏறாமல் இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு ஃபில் பண்ணால் தான் ஒன்று மேலே ஒன்று ஏறாமல் இருக்கிறனால தான் அதோட கரெக்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கும். இல்லைனா ஒன்று மேலே ஒன்று ஏறிக்கிச்சின்னா நல்லா இருக்காது, அசிங்கமாக தெரியும். இப்போ கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு ஃப்ளார் மாதிரி ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிக் பீட்ஸ் வச்சுட்டு அதை சுற்றி ஒரு 6 ஸ்டிக் பீட்ஸ் வைக்க போகிறோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு பெண்டன்ட். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா நம்ம பெண்டன்ட்க்கு யூபின் போட்டு பெண்டன்ட்க்கு ஹூக் செட் பண்ண போகிறோம். ஹூக் செட் பண்ணியாச்சு. இப்போ பெண்டன்ட்டோட ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணிவிட்டு வச்சுருக்கோம், அதாவது ஹேங்கிங் பீட்ஸ். இப்போ இந்த ஹேங்கிங்ஸை செட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஹூக் செட் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக கீழே ஒரு ஹேங்கிங் பீட் செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ஹேங்கிங் பீட்க்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒவ்வொரு ஹேங்கிங் பீட்ஸாக மெதுவாக செட் பண்ணுறேன். ஈக்குவல் லென்த்தில் இருக்கணும், அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கணும் ஒவ்வொரு ஹேங்கிங் பீட்க்கும். ரொம்ப கிட்டவும் வச்சிடக்கூடாது, ரொம்ப தூரமும் வச்சிடக்கூடாது. ரொம்ப கிட்ட வச்சுட்டா ஒவ்வொன்று மேலேயும் ஏறிக்கும், ஆனால் ஃபைனல் அவுட்புட் நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப தூரமாகவும் வச்சுட்டா கேப்பாக நிற்கும், அதுவும் நல்லா இருக்காது. இப்போ அந்த சென்டர் ஹேங்கிங் பீட்லேருந்து லெஃப்ட் சைடில் 6 பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த சென்டர் ஹேங்கிங்லேருந்து ரைட் சைடில் 6 பீட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் பெரிய பீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த 4th ஹோல்லேருந்து கூட பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 3rd ஹோல்லேருந்து கூட பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு 2nd ஹோல்லேருந்து தான் நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் 2nd ஹோல்லேருந்து பீட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அழகாக இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ கீழே எண்ணெய் தடவிட்டு ஒரு ஸ்லாப் செய்ய போகிறோம். அதுக்கு ரோலரில் எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சோண்டு க்ளே எடுத்து ஒரு சின்ன கேப் எடுத்து நான் ஒரு ஸ்லாப் செஞ்சுருக்கேன். இதில் தான் நம்ம பெண்டண்ட்டை தொங்க விட போகிறோம். இதிலேருந்து தான் நம்ம ஹாரத்துக்கான பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் வழியாக ஒரு ஸ்லாப் செஞ்சுட்டு அதை ஸ்மூத்தன் பண்ணிக்கோங்க. ஸ்மூத்தன் பண்ணிவிட்டு ஒரு ஊசி வழியாக எடுத்து அதை ஓட்டை போட்டு அந்த ஊசியை வெளியே எடுக்காமல் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் இப்போது நம்ம பெண்டன்ட்டையும் இதையும் ஆட் பண்ணுறதுக்கான யூபின் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அதை நம்ம நடுவில் பண்ண மாதிரியே ஒரு ஸ்டிக் பீட் நடுவில் வச்சு அதை சுற்றி 6 ஸ்டிக் பீட் சேர்த்துட்டு ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொண்டு வந்துடலாம். இப்போ அந்த யூபினை எடுத்துகிட்டு பெண்டன்ட்டோட ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அந்த குட்டி பெண்டன்ட்டோட
இதை ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதை அப்படியே காய வச்சிடலாம். டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஓரமாக இதை வச்சுருங்க. அது நல்லா காஞ்சிரும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா அது ஒன்றும் ஆகாது, அப்படியே நிற்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்டெட்டுக்கான பேஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு ஸ்கேலு ஒரு கார்டு எடுத்துகிட்டு நான் வச்சுட்டேன். ஸோ 0.3 mm வேணுங்கிறதுக்காக ஒரு குட்டி கேப் எடுத்துகிட்டு ஸ்டெட்கான பேஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை ஸ்மூத்தன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே யூபின் செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 5 யூபின் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கேப் மாதிரி டிசைனில் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு தோடுலையும் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த 2 ஸ்டெட்டோட நடுவுலையும் ஒரு பீட் ஆட் பண்ணிக்கோங்க. அழகாக இருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட் யூபின் ஆட் பண்ணி ஹேங்கிங்காக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ஸ்டெட் பேஸு, அதை எடுத்து யூபினோட ஆட் பண்ணி இந்த ஸ்டெட் பேஸையும் ஜும்காவையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோ யூஸ் பண்ணுற ப்ளையரையும் கட்டரையும் வாங்குங்க. வேறு கட்டர் வாங்கிடாதீங்க, அது வேஸ்ட்டாக போயிடும். இந்த கட்டரே வாங்குங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் நிறைய நாள் வரும், எந்த டேமேஜும் ஆகாது. நான் வேறு கட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் கொஞ்ச நாளே போயிடும், யூஸ்லெஸ்ஸாக போயிடும், நம்ம மணியும் வேஸ்ட் ஆயிரும். அதனால் இந்த ப்ளையரையும் இந்த கட்டரையும் வாங்கிக்கோங்க, ரொம்ப நாள் வரும், டேமேஜும் ஆகாது. ஸோ இப்போ 2 ஜும்காவையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜும்காஸும் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாம் ஏற்கனவே நான் பீட்ஸ் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி 44 பீட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம இதை பேக் பண்ணிவிட்டு 44 பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டா நமக்கு ஜும்கா ரெடி. ஜும்காவும் பேஸும் ரெடி.